ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கம்பு வச்சு ஒரு கஞ்சி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நைட்டே கம்பு க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து மிக்சியில் எடுத்து போட்டு அரைக்க வேண்டியதான். நான் 200 கிராம்ஸ் ஊற வச்சுருக்கேன் கம்பு. அது சமயத்தில் சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அரைச்சி வச்சுருக்க கம்பு நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பாத்திரத்தில், அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு நல்லா கலரணும். இது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் கம்பு, அதனால் கைவிடாத நல்லா கலரிட்டோம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நல்லா கலரிட்டே இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வாசம் வரும். அதுதான் இது வெந்ததுக்கான அடையாளம். நல்ல தண்ணியாக இருக்கும், ஆனால் டக் டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கெட்டியாக ஆறிடும். இதில் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து, அப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்து, வெங்காயம் விருப்பப்படுறவங்க சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கு குடிக்கிற நல்லாயிருக்கும். நமக்கும் சமைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கம்பு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் இந்த கம்பு கஞ்சியோட புளிச்சக்கீரை தொக்கும் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாவும் சர்வ் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க. தேங்க்யூ.